ஹாய், இன்னைக்கு நம்ம பிரியாணி பொடி என்னென்ன பொருள்கள் ஆட் பண்ணி அரைக்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பிரியாணி பொடி செய்கிறோம். பிரியாணி பொடிக்கு சுருள் பட்டை எடுத்துருக்குறேன். நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஜாதி பத்திரி, ஏலக்காய், கடல் பாசி, அன்னாச்சிப்பூ. அன்னாச்சிப்பூ எப்பவுமே அளவாக எடுத்துக்கணும், கசப்பு எழுந்திரும் அதிகமாக போட்டோம்னா. கிராம்பு, சோம்பு, சீரகம், குறுமிளகு, பன்னீர் ரோஜா இதழ். ரொம்ப மணமாக இருக்குங்க இது சேர்க்கும்போது. மராட்டி மொட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும். 2 ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே பாய் விட்டு பிரியாணி லெவலுக்கு கொடுக்குறதே இந்த ஜாதிக்காய் தான். குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இதில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு இது சேர்த்திக்கலாம். பொடிகளை மிக்ஸ் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதையை வறுக்க தேவையில்லை. வெயிலில் இருந்தால் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேணால் அளவாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். அதிகப்படியாக வேணாலும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இதே குவான்டிட்டி அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பொடியில் அரைச்சாச்சு பாருங்கள், செம மணமாக இருக்குங்க. நம்ம போடும் அளவு வந்து இந்த ஒரு சின்ன ஸ்பூனில் இந்தளவு போட்டால் போதும். பிரியாணிக்கு 2 ஸ்பூன் எந்த நமக்கு அளவு செய்கிற பொறுத்து நம்ம போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இது அதிகப்படியாக போடக்கூடாது, நம்ம காட் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் அளவான குவான்டிட்டியை எடுத்து எல்லாத்துக்கும் சேர்த்திக்கிங்க. பிரியாணி பொடி இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே பிரியாணிக்கும் சரி, சிக்கன் மட்டன் கிரேவி எல்லாத்துக்கும் இது ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.